செருப்பு இருக்கிற இடத்துல தான் நான் படுக்கணும். எல்லாரும் கைட்டு விடுற செருப்பை எடுத்து வச்சுட்டு அங்கே ஒரு பேப்பரை போட்டு படுக்கணும். அதுதான் என்னுடைய நிலைமை. 25 ரூபா தான் சம்பளம். நான் சென்னைக்கு வந்து 25 ரூபாயை வச்சு வாழ்க்கையை ஓட்டு, கல்லூரியும் படிக்கணும். என்னுடைய வயசில் வந்து ஒரு அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே இல்லை. ஒரு 13 வயசில் அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் யாரை நம்பி யார்கிட்ட போய் கேட்போம்? வருமானமே இல்லை, வசதியும் இல்லை. நானாக வேலைக்கு போகணும், நானாக அந்த அன்னைக்கு நான் இரவை நான் ஓட்டணும். அந்த சம்பளத்தை வச்சு தான் நான் சாப்பிடணும். வீட்டில் ஒய்ஃபு வந்து அவங்க கிளாஸ் எடுக்க போவாங்க, நான் கூட கூப்பிட்டு போவேன். 500 ரூபா சேலரி கொடுத்தாங்க. அதான் ஒரு மாத சம்பளம் 500 ரூபாய். அதை வாங்கிட்டு டி நகர் வந்து வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு போகலான்ட்டு அந்த 500 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தோம். ஜிப்பாவில் போட்டிருந்தேன். ஜிப்பா ஓட்டேன்னு தெரியல, அந்த 500 ரூபா விழுந்துருச்சு. எங்க ஊதுன்னு தெரியல. ஆனா டி நகர்ல இருந்து எங்க வாங்கினமோ நடந்தே தேடிட்டு போனோம். அந்த வாழ்க்கையே இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேனே, ரொம்ப கஷ்டம் சார். அந்த 500 ரூபான்றதை கண்டுபிடிச்சிங்களா? கிடைக்கலையே. ஆரம்ப கட்டத்துல எதுவுமே இல்லாத காலத்துல அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆமா, இப்போ அப்பன்னு இல்லை, எப்பயுமே நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள், நிறைய துன்பங்கள், வருமானத்துக்கு, சாப்பாட்டுக்கு, தங்கறதுக்கு, இது எல்லாமே நிறைய கஷ்டம் சார். நிறைய வருத்தம், நிறைய வலி. அந்த வலிக்கு இது எதுவுமே இல்லை. இன்னும் சாதிச்சு அந்த வலியை நான் சரி பண்ணுங்க. அந்த புகைப்படம் அது அப்போ அந்த பாடம்புதி எடுத்ததா? அது இதெல்லாம் என்னத்துக்கு, ஏன் இதெல்லாம் அப்படின்னா சார்? இல்லை சார், ஒரு சின்ன என்னுடைய ஆசை. ஒருவேளை முருகரே வந்து இப்படி பாடு, கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. மனிதனா நமக்கு தெரியல. அதை என் மேல பாட வச்சிருக்கிறார் போல இருக்குது. முருகர் இடத்துல தளபதி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எல்லாருமே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இறைவனுக்கு தெரியும், அது தப்பே இல்லை. வருவாய் தளபதியை வெற்றி வாகை சூடுவானு அப்படின்னா, இறைவன் அருளால நீ வெற்றி வாகை சூடுனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். அந்த மனுஷன், அந்த பையன் பாடுறான். இதுல என்ன தப்பு இருக்கு? வருவாய் எங்கள் தளபதியே. அதனால நிறைய நிகழ்ச்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 40-50 ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. நிறைய பேர் பேசுறதுக்கே இது பண்ணாங்க. நிறைய பேர் கான்டாக்ட்லயே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. தளபதி தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும்ல, ஆரம்பிச்ச ஒரு இடம் இருக்கும். ஆரம்பத்துல முதல்ல நம்ம பாடுறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும், அந்த ஒரு இடம் இருக்கும்ல. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்கள் என்ன மாதிரியான ஒரு மெமரிஸை கொடுக்குது உங்களுக்கு, ஞாபகங்களை? இல்லை, அதாவது அந்த காலகட்டத்தில், அந்த டைமில் வந்து ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொன்றும் மனசுக்கும் சிறப்பாக இருந்தது, உழைச்சதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரெண்டுமே அதனுடைய இது தான் இப்போ. ஆனால் என்ன ஒன்று, அப்போ வந்து எது செஞ்சாலும், எது உழைச்சாலும் அடுத்தது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கணுங்கிற அந்த போராட்டத்தோடையவே நம்ம எடுத்து வைப்போம். அதுக்கு கிடைச்ச சின்ன சின்ன பரிசுகள் தான் இது. இன்னும் அதேமாரியே உழைக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக அது நம்ம உழைச்சிட்டோம், நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. இன்னும் நிறைய உழைக்கணும், நான் ஓடணும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இது தான் இருப்பேன். ஓகேண்ணே, இது இத்தனை வருடங்கள்ல வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டகாலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த தருணம்? ஆமாம்மா, நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள், நிறைய துன்பங்கள், வருமானத்துக்கு, சாப்பாட்டுக்கு, தங்கறதுக்கு, இது எல்லாமே சில பேர் அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு மடங்காவது நான் அதிகமாக அனுபவிச்சிருப்பேன். ஓகே, ஏன் அப்படின்னா? அப்படின்னா அது காலங்கள், அந்த சூழல்கள் அப்படி காரணம் என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் யார் மூலமாவது ஒரு வருமானம் வரும் மற்றவங்களுக்கு. ஆனால் கஷ்டப்படுவாங்க. வருமானம் வரேன்னா, இப்போ ஒரு அப்பா ஏதாவது கொடுப்பாங்க ஊர்லேருந்து, இல்லை அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லைன்னா அண்ணன் தம்பி இருப்பாங்க, இல்லை உறவு முறை இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து என்னுடைய வயசில் வந்து ஒரு அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே இல்லை. ஒரு 13 வயசில் அப்படி இல்லைங்கும்பொழுது நீங்கள் யாரை நம்பி யார்கிட்ட போய் கேட்பீங்க? வருமானமே இல்லை, வசதியும் இல்லை. நானாக வேலைக்கு போகணும், நானாக அந்த அன்னைக்கு நான் இரவை நான் ஓட்டணும். அந்த சம்பளத்தை வச்சு தான் நான் சாப்பிடணும். அந்த காசை வச்சு தான் நான் வந்து தங்கணும். இது வந்து அப்போ வந்து நமக்கு என்ன, 25 ரூபா தான் சம்பளம். நான் சென்னைக்கு வந்து 25 ரூபாயை வச்சு 2000 25 ரூபாயை வச்சு வாழ்க்கையை ஓட்டணும், கல்லூரியும் படிக்கணும். அப்போ அது ரொம்ப பெரிய கதை சார். நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு சாதாரணமாக தெரியும். மற்ற கஷ்டம் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கீங்க? இல்லை சார், வேலை ஆனால் செஞ்சேன். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதை விட அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க. 500 ரூபா சம்பளம். எங்கள் வீட்டில் ஒய்ஃபு வந்து அவங்க கிளாஸ் எடுக்க போவாங்க, நான் கூட கூப்பிட்டு போவேன். அப்போ 500 ரூபா சேலரி கொடுத்தாங்க. அதான் ஒரு மாத சம்பளம் 500 ரூபா.
அதை வாங்கிட்டு டி நகர் வந்து வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு போகலான்ட்டு அந்த 500 எடுத்துகிட்டு வந்தோம். ஜிப்பாவில் போட்டிருந்தேன். ஜிப்பா ஓட்டையானு தெரியல, அந்த 500 ஊந்துருச்சு. எங்கே ஊதுன்னு தெரியல. ஆனால் டி நகர்லேருந்து எங்கே வாங்கினோமோ ஆதம்பாக்கமா சரி, நடந்தே தேடிட்டு போனோம். அந்த 500 2 பேரும் நடந்தே தேடிக்கிட்டே போனோம். அப்போ எப்படி தேடிக்கிட்டு போயிருந்துருப்போம்? 500 அவ்வளவு முக்கியமா அந்த ஒரு தருணத்துல முக்கியமா அதுதான் இருந்தாதான் அந்த வாழ்க்கையே இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேனே, ரொம்ப கஷ்டம் சார். அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்கிற. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா அவங்க பார்வையில் என்னை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க, வேற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதான் நான் தான் பிக் பாஸ்லேயே ஒரே ஒரு இது, அது அந்த ஒரு வாரம் நிறைய பேர் சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் அழுதோம் சார் நாங்கள் அப்படின்னாங்க. அது காரணம், அதுக்காக எல்லாரும் அழுவல, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு இல்லை நம்மளை அவருக்காக நம்ம அழுவலாம்ப்பா, கண்ணீர் விடலாம்ப்பா அப்படின்ற ஒரு யாராவது ஒருத்தங்க நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருப்பாங்களே எங்கேயோ ஒருத்தவங்க, அந்த மாதிரி மனிதர்கள் என்கிட்ட சொன்னது. ஏன்னா தங்குறதுக்கு இடம் இல்லை, அதில் செருப்பு இருக்கிற இடத்துல தான் நான் படுக்கணும். அந்த செருப்பை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் கைட்டு விடுற செருப்பை எடுத்து வச்சுட்டு அங்கே ஒரு பேப்பரை போட்டு படுக்கணும். அதுதான் என்னுடைய நிலைமை. அதை பிக் பாஸில் சொல்லியிருப்பேன். அது வந்து அந்த வாரத்தில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க ஒரு மனுஷன் வந்து செருப்பு இருக்கிற இடத்துல படுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ, ஏன்னா அவன் என்னென்ன மிதிச்சுட்டு வந்து இருக்கும் அந்த இடம். இப்போ நம்ம இங்கே புரியுது வெளியில் அந்த இடம் தான் தங்க படுக்கணும் நான். ஏன்னா எனக்கு ஹாஸ்டல் கிடைக்கல. ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு அங்கே தான் தங்கணும். அதனால் நிறைய கஷ்டம் சார், நிறையா வருத்தம், நிறையா வலி. அதனால தான் இது, அந்த வலிக்கு இது எதுவுமே இல்லை, இன்னும் சாதிச்சு அந்த வலியை நான் சரி பண்ணுங்கிறது அந்த ஒரு மோட்டிவேஷன். அந்த 500 கண்டுபிடிச்சிங்களா? கிடைக்கலையே. பட் நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சு, நீங்களும் மனைவி, உங்கள் மனைவி அக்காவும் 2 பேரும் சேர்ந்து தேடி இருந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் எதுவுமே இல்லாத காலத்தில் அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆமாம். எந்த அளவுக்கு அவங்க இப்போ அப்பன்னு இல்லை, எப்பயுமே அவங்க இப்போ வரைக்கும் எல்லா விதத்துலேயும் வந்து, அதாவது என்ன சொல்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்பயே கூட நான் என்ன சொன்னேன், நான் பேசும்போது வளருவேன், அவங்க தான் கரெக்ட் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி பேசுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. எனக்கு என்னன்னா இந்த தாட்டு வந்து ஓடுற தாட்டத்துலேயே தான் இருக்கும் ஒழிஞ்சு மாரி உட்காந்து ஏதாவது சொல்லணும் பேசணும் இதெல்லாம் நமக்கு வந்து கோல்லே தான் எண்ணம். ஓடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது அது மக்களுக்கு தெரியணும், அது மூலமாக ஏதாவது வருமானம் தீட்டணும், ஏதாவது நல்லது செய்யணும் 4 பேர், இப்படி தான் இந்த சிந்தனையிலே இருக்கிறது. அதனால் பேசக்கூட உளருவேன், ஏன்னா அந்த சிந்தனை வச்சுக்கிட்டே பேசுவேன். அதனால் எனக்கு அதுக்காக எப்பயுமே இப்போ வரைக்கும் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அந்த காலத்துலேயும் சரி, இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டோன்னே நீங்கள் பாடலனா நல்லா இருக்காது. என்ன பாட்டு? நான் வந்து சின்ன ஒரு வார்த்தை, ஒரு வேர்ட் சொல்கிறேன், அந்த வேர்டுக்கு ஒரு 2 லைன் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு போயிடலாமா? அம்மா 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. மனைவி பாடி நிறைய கொஞ்சிங்கிலி பாடவா? அவங்களுக்கு அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சிங்கிலி. அதனால் கொஞ்சிங்கிலி பாட வச்சா, கும்மாளமும் போட வச்சா, வீதியில ஆட வச்சாடா, வெக்காத தள்ளி வச்சா, வில்லங்கமா புள்ளி வச்சா, அத்தனையும் சொல்லி வச்சாடா, அந்த புள்ள ஏனோ அப்படியே கைய பிடிச்சாடா. தளபதி அதான் தளபதி தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, தமிழக வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. பணம் பாழா போன உலகத்துல காசு பணம் பெருசு, அந்த காசு பணம் இல்லைன்னா காரி துப்பும் பரிசு. கடைசியா வேல்முருகன் முருகர் படம் தான் பண்ணோம். இது உங்களுக்காக பாடுற ஒரு விஷயம். எனக்காக என்ன பாட்டு ஒண்ணு
வெற்றிவேலுடன் சேவற்கொடி ஏற்றி வைத்து, வெற்றிவேலுடன் சேவற்கொடி ஏற்றி வைத்து, இந்த ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம், இந்த ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. அருமையான ஒரு விஷயம். அந்த புகைப்படம் அது அப்போ அந்த பாடும்போது எடுத்ததா? அது எது முதல்வர் இருக்கல்ல, ஆமா விஜய் சார். ஆமா அது வந்து எப்படின்னாக்க, நான் வந்து ஏதாவது அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்தே, பாப்பா வந்து ஒரு கோல்டு முலாம் பூசின ஒரு ரோஸு, நான் வந்து 6 படை முருகனும் கொடுப்போம், ஏன்னா 6 படை முருகனுடைய பவரும் அவருக்கு இருக்கணும் சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போனேன். அங்கே அப்பயும் கேட்டார், ஒரு செகண்டு போய் அந்த பேக் எடுத்து வந்து பிரித்து கொடுக்குறது, இதெல்லாம் என்னத்துக்கு, ஏன் இதெல்லாம் அப்படின்னாரு சார். இல்லை சார், ஒரு சின்ன என்னுடைய ஆசை, உங்களுக்கு எதை செய்ய அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அப்புறம் வாங்கினார். ஆனால் அந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷம். என்னன்னா முத நாள் தைப்பூசம், கரெக்டாக அடுத்த நாள் 6 படை முருகனும் ஃபஸ்ட்டு கொடுத்தது அவருக்கு அந்த விருதை, அந்த இதை கொடுத்தது பெரிய சந்தோஷம். அதுவும் நான் பாடி வந்துட்டு அவர் கையால் ஒரு, நானும் தைப்பூசத்தில் பிறந்திருந்தேன், அதனால் வேல்முருகன் பேர் வச்சு தான். அதனால தான் என்ன சொல்கிறது, முருகர் அருளை பெற்று அப்படியே அந்த 6 படை முருகரையும் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, இது எல்லாமே இறைவன் இயற்கை வந்து பின்னாடி வந்து அவருக்கு பாசிட்டிவாக ஒன்று ஒன்றா நடந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக அதே மாதிரியே இன்றைக்கி அவர் முதல்வராக ஆகி, அதுக்கு தகுந்த மாதிரியே எப்படி அவருடைய மனசோ அவருடைய எண்ணமோ அவருடைய உழைப்போ அதே மாதிரி மக்களுக்கும் சிறப்பாக செஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியிலே, குழந்தைகள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஒரு சிறப்பான முதல்வர் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துக்கிட்டு தமிழக மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆட்சியிலே எந்த ஒரு தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம் இவருக்கு நடக்குது. அதாவது வந்து ஒரு 30 நாள் ஆட்சி இந்த மாதிரி இருந்துச்சு, 60 நாள் ஆட்சி இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து 100 நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுகள்லாம் இருக்குல்ல. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே டிவிக்கு அரசு ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நல்லா, அதாவது எல்லாமே அனுபவத்தில் இருந்து வந்தவங்களுடைய ஆட்சி வந்து நம்ம பார்த்துருக்குறோம். எந்த அனுபவமே இல்லாமல் முதல் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க எல்லாரும், எந்த வந்து கரப்ஷனும் இல்லை, எங்கேயும் வந்து அந்த, நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பெருசா இல்லைண்ணே. இல்லை பெருசா இல்லைன்னா இங்கே இருக்குதா? இல்லை பெருசா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் அதேதான். அதுவே பெரிய விஷயம் இல்லை சாமி. ஆமா, இப்போ ஒரு நம்மளை விடுங்க, நம்ம டவுனில் இருக்கோம், ஒரு கிராமத்தில் ஒரு விஷயத்துக்கு ஒரு கஷ்டப்படுறவங்க, ஒரு வயசானவங்க, அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கோ, ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கோ, ஒரு விஷயத்துக்கு போயிட்டு ஒரு லெட்ரு வாங்குறதுக்கோ, இல்லை அவங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு அப்ளை பண்ணுறதுக்கோ, எதுக்கோ ஒன்று அவங்க ஒரு கப்பம் கட்டியே ஆகணும். ஆனால் அந்த எதுவுமே இல்லாமல் போனால் நடந்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்படி தான் ஒன்றா தான் நடக்கும். அதுமாரி இது கூட எதுவும் பெரிய விஷயம் நம்ம பார்த்தது இல்லையில. இவ்வளோ வருஷங்களா. அப்போ இந்த மக்கள் நம்ம மட்டுமா போட்டோம், எல்லா மக்களும் போட்டு தானே முதலமைச்சராக இருக்காரு. அப்போ எல்லா மக்களுடைய எண்ணமும் அதுதானே இருக்குது, யாராவது ஒரு மாற்றம் வரணும், எதாவது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் சிறப்பாக செய்வார், சிறப்பாக நடத்துவார். மக்களுக்கு எந்த விதத்துலேயுமே அப்படி கஷ்டம் இதுன்றதுனா அதை உடனே சரி பண்ணி செய்யக்கூடிய ஒரு முதல்வராக தான் இப்போ வரைக்கும் அவருடைய பணி போயிட்டு இருக்குது. இன்னும் நிறையா செய்வார். அருமையான ஒரு விஷயம். அந்த ஒரு மேடையை மட்டும் குறிப்பாக பார்க்கும்போது ஒரு சில செய்திகள் பார்த்துருந்தேன். அதாவது உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் வந்து மன அழுத்தத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? அதாவது முருகர் இடத்துல தளபதி அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எல்லாருமே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் வந்து இப்போ சார் ஜெயிச்சிட்டாருங்கிறத கூட நான் சொல்ல, உண்மையாகவே என்னன்னாக்கா நிறைய பாடல்களில் வந்து ஒருத்தவங்களை வந்து இறைவனே என்ன சொல்கிறாருனாக்க, எல்லாரையும் வாழ்த்தி சொல்லு, வாழ்த்தி பேசு. நம்மளே அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறோம், அதேமாரி அவரை பற்றி பேசும்பொழுது முருகன் சொன்னான் அப்படின்னு தான் பேச்சு இல்லை சொல்லுவாங்க. நீ அவன் எப்படி முருகனை சொன்ன அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இது இப்போ பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, இப்போ ஒரு பேச்சாளர் பேசுவாங்க இல்லையா, ஒரு மிகப்பெரிய முருகர் சொன்னார் அப்படின்னு போய் பேசுவாங்க. நீங்களே கேட்டது, முருகன் அழகானவன், அவன் சொன்னான் அப்படின்னு தான் சொல்லுவான், உரிமையோட. அந்த மாரி ஒரு உரிமையா அவருடைய அருளால நடக்கணும், அவருடைய அருளால, ஏன்னா இறைவனை வணங்கி தானே ஒரு விஷயத்த செய்கிறோம், அதனால இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சி பாண்டதான் அது. அது அது காலம் என்னன்னா, எப்பயுமே நல்லா இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை,
நல்லா எல்லாம் அப்படியே இதாக இருந்தாக்க உடனே அவர் என்ன செஞ்சாலும் தப்பு அப்படின்றவாங்களே அந்த மாதிரி தான். அதனால நம்ம வந்து ஆனால் இறைவனுக்கு தெரியும் அது தப்பே இல்லை. பாடாத பாட்டாடா கண்ணாப்புனான்னு எங்களை அவர் பாடிட்டார், அவர் எதுவுமே சொல்ல வருவாய் தளபதியை வெற்றி வாகை சொல்லுவான்னு அப்படின்னா இறைவன் அருளால் நீ வெற்றி வாகை சூடுனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அந்த மனுஷன் அந்த பையன் பாடுறான். இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன ஏதாவது தப்பாக சொன்னாரா, இல்லை அவரை ஏதாவது தப்பாக சொன்னாரா, இல்லை பாட்டை தப்பாக சொன்னா? எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட பிழையில்லை. ஆமாம், அவ்வளோதான். அது சில நேரத்தில் அது எல்லாருக்குமே அந்த ஒரு அது தப்பாக அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ கேள்வி கேட்கும்போது நம்ம இப்போ சரி சார் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம சாரி கேட்டோம். அந்த மாதிரி கேட்கும்பொழுது டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், ஒருவேளை உங்களுக்கு அது தவறாக தெரிஞ்சுதுன்னா நான் வந்து தவறாக நினச்சி பாடலை, அப்படி தவறாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்பட்டு இருந்துச்சு? அது நிறைய நிகழ்ச்சிகள் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ, இதனாலயா? ஆமாம், அது இதனாலன்றது தாண்டி எப்பயுமே ஒருத்தர் எப்படா இதாவா அப்படின்றதால அந்த மாதிரி இருக்கும்பொழுது டக்குன்னு நிறைய நிகழ்ச்சிகள் இது பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தரை சார்ந்து நம்ம டக்குன்னு பண்ணும்போது அவன் போய் அங்கே போய் பாடுறானே அப்படிங்கிற மாதிரி இந்த மன வலியில் வேறு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க, வருத்தப்படுவாங்க, நம்மளை ஏதாவது வேதனைப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. அது வந்து நியாயம் என்னவோ அது தள்ளி தான் தெரியும், உடனே தெரியாது இல்லையா? அதனால் பொறுத்திருப்பு கொஞ்சம் பொறுமையாக இருந்தது. அதனால் நிறையா நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. நிறைய பேர் பேசுகிறதுக்கே இது பண்ணாங்க, நிறைய பேர் கான்டாக்ட்லேயே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, பேசக்கூடாது அப்படின்ட்டு. சில பேர்லாம் வந்து இல்லைப்பா அது முருகரை பற்றிலாம் நீ அப்படி நான் என்னங்கப்பா நான் தப்பாகவே பாடல, இது ஏதோ அவர் ஒருவேளை இப்போ தோணுது இல்லை அப்பவே கூட எனக்கு தோணுச்சு, நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருவேளை முருகரே வந்து இப்படி பாடு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு, மனிதனாக நமக்கு தெரியல, அதை என் மேலே பாட வச்சிருக்கிறார் போல இருக்குது, அது நமக்கும் தெரியல, இப்போ கரெக்டாக சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உண்மை அதுதான் அப்படி நடந்துருக்குது. அந்த டைம்ல நீங்க அந்த மாதிரி பாடினீங்க அப்படின்ட்டு கான்டாக்ட் கட் பண்ணாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க 40 கிட்ட. இப்போ வந்து முதல்வர் ஆயிட்டார்ல, அந்த கான்டாக்ட் அந்த கட் பண்ணவங்க இப்போ தொடர்புல வராங்களா, இப்போ பேசுறாங்களா? அப்படி எல்லாரும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுவும் இந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா அதை சொல்லுங்க. அது எப்பயுமே காலம் அப்படிதான் சார் மாறும். நம்ம அப்படி இப்போ நீங்கள் அதே மனிதனை நார்மலாக பார்த்துருப்பீங்க, டக்குன்னு ஒரு படத்துலேயே ஒரு டிவிலேயே நம்ம வந்தோம்னாக்கா சூப்பர்ப்பா டிவியில் பார்த்தா அப்படிம்பாங்க. நார்மலாக நீங்கள் இங்கே இருக்கிற மனிதன் தான் டிவிலே வந்தோம், ஆனால் டிவிக்கு உள்ளே வந்துட்டு வந்தால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. கண்டிப்பாக நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரு மரியாதையும், அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி உள்ளேயோ ஒரு படத்து உள்ளேயோ இல்லை வேற ஏதாவது சாதனையோ ஒன்று பண்ணியிருந்தா அந்த பார்வையும் அந்த மதிப்பு வேற மாதிரி மாறுதலை. அது இது வந்து என்னன்னா நார்மலாக பார்த்தாலும் அந்த மதிப்பு தான் மதிக்கணும், உள்ள மதிக்கணும், ஒரு மதிப்பு அப்படின்னு இருக்கணும். அது போக போக தான் தெரியும். இல்லைன்னா ஒரு கருத்து சொல்லலாம், ஒருத்தவங்களும் ஒரு தவறுன்றது சுட்டி காட்டலாம், தப்பு இல்லை. அது வந்து எல்லாருமே நல்லாவும் எல்லா வேலையும் பார்த்துட முடியாது, அதுக்காக தவறு செய்யாமல் இருக்க முடியாது. நம்ம தவறுனா மன்னிப்பு கேட்குறோம், சாரி, இனிமேல் நம்ம அந்த மாதிரி ஒரு சரியாக செய்யணும் எதாக இருந்தாலும் அப்படிங்கிறது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றிண்ணே. அண்ட் ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். உங்கள் புது பயணம் புது இதுக்கு வந்து இறைவன் வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி, வணக்கம்.